எவ்வளவு உழைச்சாலும் முன்னுக்கே வர முடியலையா? யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா எல்லா வலியும், அவமானங்களும் உங்களைத்தான் தேடி வரும். இது வெறும் கெட்ட நேரம்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்ம வினைன்னா என்ன? அது நம்ம முந்தைய ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களோட கணக்கு. அப்போ நான் ரொம்ப நல்லவனாச்சே, எனக்கு மட்டும் ஏன் எத்தனை கஷ்டம்? நீங்க நினைக்கலாம், நீங்க கேட்கலாம். உண்மை என்னன்னா, தங்கம் நெருப்புல வேகும் போதுதான் அதோட தரம் கூடும். அதுபோல உங்க கர்ம வினைகளை சீக்கிரம் அழிச்சு உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகத்தான் இறைவன் இந்த சோதனைகளை கொடுக்கிறார். ஆனா இந்த நேரத்துல நாம அறியாமலேயே ஒரு 3 பெரிய தவறுகளை செய்கிறோம். முதல் தப்பு, நம்ம கஷ்டங்களை நினைச்சு அதிகமா பயப்படுறதும், அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுறதும். இரண்டாவது தப்பு, இயற்கையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் மதிக்காம நடப்பது. ஞாபகம் வச்சுக்குங்க, சிவன் இயற்கையின் வடிவம்தான். மூன்றாவது பெரிய தப்பு, சிவனை வெறும் வேண்டுதலை நிறைவேற்றும் மிஷின் மாதிரி நினைக்கிறோம். எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கடவுள்கிட்ட வியாபாரம் பேசுறது. இதைவிட ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு, அது கொஞ்சம் கவனிங்க. உண்மையில் சிவன் என்பவர் யார்? அவர் ஒரு அழிக்கும் கடவுள். அவர் உங்கள் கஷ்டங்களை நிரந்தரமாக அழிக்கணுமா? அதுக்கு தடையா இருக்கிறதே உங்களோட ஈகோ, அகம்பாவம், அறியாமை. இதையெல்லாம் முதல்ல அழிக்கணும். அதான் அவர் இப்படி செய்கிறார். உங்களை உடைத்து உருக்கி ஒரு புது மனிதனாக மாற்றவே அவர் இந்த கஷ்டங்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கிறார். சரி, அதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? கஷ்டங்கள் தீர ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கிறது. இனிமேல் கோயிலுக்கு போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதீங்க. முழுமையா சரணாகதி ஆயிடுங்க. தினமும் காலையில எழுந்ததும் அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து உங்க மூச்சை கவனித்தபடி ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதார உச்சரிங்க. கூடவே ஈசனே, நடப்பது எல்லாமே உன் செயல், என் கஷ்டங்களை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை உங்க மனசுல கொண்டு வந்தீங்கன்னா, உங்களை துரத்தும் அந்த தீரா கஷ்டங்கள் எல்லாமே பனி போல விலகும். சிவனின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். ஓம் நம சிவாய.